தை மாதமா வருடப்பிறப்பு, இல்லை சித்திரையா வருடப்பிறப்பு. இப்போ பூமியா சூரியனா என்றால் யார் உங்களுக்கு முதன்மையானது? சூரியன் தான் முதல் நிலை, மைய நிலை, கருநிலை. அப்போ சூரியனுடைய சுழற்சி முறையில் தான் நம்ம பூமி சுற்றுது. யார்? சூரியனை தான் பூமி சுற்றுது. இப்போது அந்த சூரியனுடைய தாக்கத்தினுடைய ஆற்றலில் தான் நிலங்கள் வளங்கள் வந்து அதாவது ரொம்ப வறட்சி ஆகுது. இந்த வறட்சி காலத்தில் என்ன பண்ணணும்? திரும்பவும் மழை வருவதற்கு முன்பு இந்த நீரை சேமிக்கக்கூடிய இடங்களை உருவாக்கிக்கணும். அப்போ கோடை காலத்தில் தான் உருவாக்கிக்க முடியும். எளிதாக மண்ணை சுமந்து சென்று பாதுகாப்பு அரணை உருவாக்க முடியும். அப்போ பாதுகாப்பு அரணை உருவாக்கும் போது கூட நீ வந்து சித்திரை என்ற ஒரு வார்த்தை தமிழில் என்ன பொருள்னா, சித்து என்பது அறிவையும், திரை என்பதை மூடுவதுமாக வரும். அதாவது மூடிக்கொள் உடலை வந்து வெப்பத்தில் அலைந்து வீணடிச்சிக்காதே, அறிவை சிதைச்சிக்காதேன்னு அர்த்தம், மழுங்கடிச்சிக்காதேன்னு அர்த்தம். அப்போது இந்த கோடை காலத்தில் இப்போ அணையை பலப்படுத்தி கொண்டால், காலத்தில் தண்ணியை தேக்கி கொண்டால் நன்மை. அப்போ இந்த நன்மை எதற்காகனா விவசாயத்துக்காக. ஆனால் நிலத்திலும் தண்ணியை சேமித்தா, நஞ்சை நிலத்தில் 4 அடி 5 அடி உயரத்துக்கு நெல்லை பயிரிட்டு அதை பாத்தி முறையில் 2 அடி 3 அடி வரப்பு உயர்த்தி தண்ணியை நிறுத்தினால் அது ஆவியாகி மேல்நில பரப்புக்கு சென்று புறவழி மண்டலமோ அயனி மண்டலமோ இது வரைக்கும் சுழற்சி முறையில் ஏற்படுகின்ற வெப்பச்சலனமானது திரும்பவும் கார்காலத்தை விரைவில் மழை பெய்யும். அதாவது அதிக காலம் மழை நீடிக்கும். அப்படி நீடித்து தரும்போது சேமிப்பதற்கும் வாழ்வதற்கும் எளிதாகவும் நல்ல காலமாகவும் இருக்கும். அப்போ இந்த காலத்தில் சேமித்த உணவு தானியங்களை கொண்டாடும் விதமாக தான் தைத்திருநாள் என்று வந்தது. வசந்த காலத்தில் எல்லோரும் நம்ம உழைத்த பொருளை பங்கிட்டு கொண்டு சேமித்து கொண்டு வாழ்ந்ததனால்தான் தைத்திருநாள் என்று பொருள். உழைத்த காளைகளுக்கும் உழைத்த மனிதனையும் படைத்து கொடுத்த நமக்கு சூரியனையும் மதிப்பது தான் தைத்திருநாள். வருடப்பிறப்பு என்பதும் சித்திரை என்பதும் முதல் நிலை, அதனுடைய பலன் என்பது தைத்திருநாள். கார்காலத்துக்கு பிறகு வசந்த காலம். இப்படிக்கு கரும்பூர் புருஷோத்தமன்.